ஒரு காலத்தில் மரகத மலை என்று அழைக்கப்படும் அழகான மலைராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை தர்மத்தின் மூலம் ஆட்சி செய்தான் அருள்மொழி வேந்தன். அதே நாட்டில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஆனால் நல்ல இதயமும் புத்தியுமுடைய இளைஞன். அவன் பெயர் ஏகன். ஒரு நாள் ராஜ்ய எல்லைக்குச் செல்லும் பழைய காவல் கோபுரத்துக்கு இரவு காவல் வேலைக்கு அரசர் ஏகனையே அழைத்தார். ஏகா, இது சாதாரண காவல் இல்லை. நீ தூங்கக்கூடாது. தூங்கினால் உன் வாழை அரண் ஆவி எடுத்துச் செல்லும். மறுநாள் ஆயுதமில்லாமல் இருந்தால் அது உன் தோல்வி என்றார் அரசர். ஏகன் லேசாக சிரித்தான். அரசே, எந்த சூழ்நிலையிலும் ஓடாமல் நிமிர்ந்து நின்று சமாளிக்க கற்றுக்கொண்டவன் நான் என்றான். அந்த இரவு பழைய கல் கோபுரத்தில் தனியாக காவலில் நின்றான் ஏகன். வாள் இடுப்பில், கண்கள் விழித்தபடி. ஆழமான இரவில் ஒரு மந்திரக் காற்று வீசியது. விழித்திரு என்ற மெல்லிய குரல். அதைத் தொடர்ந்து தாலாட்டு போல ஒலி. ஏகனின் கண் மெதுவாக மூடிக்கொண்டது. மறுநாள் விடியற்காலையில் கண் விழித்தான். இடுப்பைத் தொட்டான். ஐயையோ, என் வாழ் காணோமே! அரசர் கண்டிப்பாக சோதிப்பார். தண்டனை நிச்சயம் என்று புரிந்திருந்தானும் ஏகன் ஓடவில்லை. பயம் எல்லாருக்கும் வரும், ஆனா புத்திசாலி அதை கையில் எடுத்து தீர்வு கண்டுபிடிப்பான் என்றான் மனதில். அவன் காடுக்குள் ஓடி ஒரு வேம்பு கிளையை வெட்டி அதை வாள் போல செதுக்கினான். கருப்பு பசையால் பூசி வெண்சலையால் கட்டி உண்மையான அரசவாளைப் போலவே மாற்றினான். அடுத்த நாள் சபை நிரம்பிய மண்டபத்தில் அரசர், அமைச்சர், படைவீரர்கள் நிற்கையில் மரக்கத்தி இடுப்பில் தைரியமாக நடந்து வந்தான் ஏகன். ஏகா என்று அழைத்த அரசர் அருகிலிருந்த ஒரு காவலனை காட்டி, இந்தவன் காவலில் தவறு செய்திருக்கிறான். அவன் கையை உடனே உன் வாளால் வெட்டு என்றார். ஏகன் சற்றும் கலங்கவில்லை. அரசே, அவன் உண்மையாக குற்றவாளி என்றால் என் வாள் தானாகவே அவன் கையை வெட்டும். அவன் நிரபராதி என்றால் என் வாள் அப்படியே மரக்கட்டையாகிவிடும் என்று கூறிவிட்டு இடுப்பிலிருந்த மரக்கத்தியை உருவினான். மண்டபம் முழுக்க அமைதி சூழ்ந்தது. அரசே, பாருங்கள், இந்த வாள் ஏற்கனவே மரமாக மாறிவிட்டது. அதனால் இவன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கிறது. நியாயம் காக்கும்போதுதான் ஆயுதமும் மாறிப்போகும் என்று சமயோசிதமாக சொல்லினான் ஏகன். அரசர் சிரித்தெழுந்தார். ஏகா, உன் வாளை நேற்றிரவு நானே எடுத்தேன். அது ஒரு சோதனைதான். நீ தூங்கியது தவறு, ஆனா அதைவிட பெரியது சூழ்நிலைக்கேற்ற புத்திசாலித்தனம். இனி உனக்கு காவல் வேலை வேண்டாம். இப்படி சமயோசித புத்தியுடன் சிந்திக்கிறவனுக்கு மந்திரி வேலைதான் பொருத்தம் என்று கூறி அவனை தனது அறிவு மந்திரியாக நியமிட்டார்.